தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் நாம் எலியா தீர்க்கதரிசியை பற்றி பார்த்தோம். அது நிச்சயமாக இந்த வாரம் எலிசா தீர்க்கதரிசியை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் எவ்விதமாக செயல்பட்டார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே செயல்பட்ட பழைய ஏற்பாட்டு காலத்தின் 2 தீர்க்கதரிசிகளில் ஒருவர் எலிசா. இந்த எலிசா எலியாவினுடைய ஒரு வேலைக்காரனாகத்தான் இருந்தார். எலியாவுக்கு வேதம் சொல்கிறது, எலியாவின் கையிலே தண்ணி ஊற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தான், கை கழுவுவதற்கு தண்ணி கொடுக்கிற மனிதன், அப்படியாக இருந்தவன் தான். ஆனால் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அவன் தன்னுடைய பணியை தொடங்குற காலத்திலே எலியா செயல்பட்டதை விட மிக வல்லமையாக அவன் செயல்பட்டான். எலியா மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதங்களை காட்டிலும் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றின அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் இவ்விதமாக தேவ வல்லமையோடு செயல்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் மிகுந்த தாழ்மையோடு கூட தன்னை பற்றி பெரிய ஒரு நினைவு இல்லாமல் வாழ்ந்தான். அதற்கு காரணம் என்ன? வேதம் என்ன சொல்லுங்க பாருங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 3:14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உன்னை நோக்கவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். சேனைகளின் கர்த்தருக்கு முன் இருக்கிற நான். எலியா தீர்க்கதரிசியும் இதே வார்த்தைகளை தான் சொன்னான். நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். இதில் என்ன ஒரு விசேஷம்? ஏன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்ல வேண்டும்? பொதுவாக இந்த உலகத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் நம் கண்ணெதிரே நிறைய மக்களை பார்க்கிறோம், இடங்களை பார்க்கிறோம், பொருட்களை பார்க்கிறோம். ஆகையினால் இயற்கையாகவே நம்முடைய சரீரம் என்ன சொல்கிறது? உன் முன்னால் யார் இருக்கிறாரோ அவர்களை பார். உனக்கு எந்த இடத்துல உலக பிரகாரமான தேவை இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போ என்று நம்முடைய சரீரமும் மனமும் நம்மை ஏவுகிறபடியால் நாம் அந்த ஏவுதலின்படி வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான் சொல்கிறோம், விசுவாசிகள் என்று சொல்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அதிகமான நேரத்திலே பூமிக்கு அடுத்த காரியங்களில் செயல்பட்டு மனிதன் முன்னால் இருக்கிறோம், பொருட்கள் முன்னால் இருக்கிறோம். சில வேளைகளிலே ஒரு கடை வீதியிலே போய் அநேக கடைகளில் உள்ள பொருட்களை பார்த்து கொண்டு விண்டோ ஷாப்பிங் என்று சொல்வார்கள், அப்படியாக கூட நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனா இதே உலகத்தில் தான் எலிசா தீர்க்கதரிசியும் வாழ்ந்தான், எலியா தீர்க்கதரிசியும் வாழ்ந்தார். ஆனா இவர்கள் சொல்வது என்ன? தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அப்படியானால் இவனுடைய ப்ரையாரிட்டி, அவர்கள் முதன்மைப்படுத்துகிற காரியம் என்ன? பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, தேவனுக்குரிய காரியங்கள். பூமிக்குரிய மக்கள் முன்னால் நிற்பது பெரிய காரியம் அல்ல. அந்த காலத்திலே ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனா இவருடைய காலத்திலே யோசபாத் என்ற ஒரு ராஜா, நல்ல ஒரு யூதாவின் ராஜா. அப்படிப்பட்ட ராஜாக்கள் முன்னால் நிற்க வேண்டும், அவனுடைய தயவை பெற்றுக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் செழிப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லை. அப்படியானால் தேவ நீதி என்ன சொல்லுகிறது? கொஞ்ச காலம் வரையிலே ஒருவேளை இந்த பூமியிலே நீங்களும் நான் வாழ வேண்டும், பல அலுவல்களிலே ஒருவேளை நாம் ஈடுபட வேண்டியது இருக்கும். ஆனால் அதிகமாக இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்கிற நீங்களும் நானும் நிற்க வேண்டிய இடம் தேவ சமூகம். அப்படி நிற்காத காரணத்தினால்தான் உலகத்தோடு நாம் ஐக்கியப்பட்டு உலகத்தாரை போல அநேக நேரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய குறைபாடுகள் ஏராளமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதன் என்று சொன்னால், அல்லது நான் தேவனுடைய ஊழியர் என்று சொன்னால், அவரிடத்திலே பரலோகம் என்ன எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை, அதன்படியாக வாழவில்லை. காரணம் என்ன? பூமிக்கு அடுத்த அலுவல்களிலே அதிகமாக சிக்கிக் கொள்வதுதான். ஆனால் எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? நீ உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், ஆண்டவருடைய பிள்ளையை நீ உன்னை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவாயானால், நீ நிற்க வேண்டிய இடம் தேவ சமூகம். நீங்களும் நான் தேவ சமூகத்தில் நிற்க பழகி கொண்டால் இந்த தீர்க்கதரிசிகளை போல, பிற்காலங்களிலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை போல, அவருக்கு பிற்பாடு வந்த அப்போஸ்தலரை போல தாழ்மையோடு வாழ முடியும். ஏன் விசேஷமாக இதை ஆண்டவர் சொல்கிறார் என்றால்,
பிசாசானவன் பெருமை உள்ளவன். He is an embodiment of pride and arrogance. அந்த பிசாசுடைய சாயல் நமக்கு இல்லாமல் தாழ்மையோடு தேவ சாயலிலே வாழ வேண்டுமானால் தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். ஆகினால் ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். நான் கட்டாயமாக அதிகமான நேரத்தை இந்த உலக பணியிலே நான் ஈடுபட்டு இருந்தாலும் கூட என்னால் முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் கழிக்க வேண்டும். கடந்த வாரமே நான் சொன்னேன், தேவ சமூகத்தில் கழிப்பதென்றால் வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருப்பது, ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிப்பது, பாடல்களை பாடுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியில் இறங்கி வருவார். நாம் அவருடைய சமூகத்துக்கு இப்பொழுது போக முடியாது, ஆனால் அவர் சமூகம் நமக்கு முன்பாக வரும். அப்படியானால் நாம் சொல்லலாம், நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். தேவ சமூகத்தில் நின்ற இந்த எலிசா தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தான், அநேக காரியங்களை அவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 Kings chapter 3 verse 12. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தின் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். Praise God. அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்பதை அந்நியர்கள் கண்டுகொள்வார்கள். இங்கே 3 ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து மோவாபிய ராஜாவுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை. அப்படிப்பட்டதான நேரத்திலே இவர் வனாந்திர வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே தண்ணீர் இல்லாமல் போயிற்று. மிருக ஜீவர்களுக்கு தண்ணீர் இல்லை, அந்த சேனையில் இருந்த யுத்த வீரர்களுக்கு தண்ணீர் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் நாம் இங்கே மடிந்து போவோமே, எப்படியாக இந்த மோவாபிய ராஜாவிடத்தில் நாம் அவனிடத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி வந்தது. அப்பொழுது யோசபாத், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் சொல்கிறார், இங்கே ஒரு தீர்க்கதரிசியை நாம் தேடுவோம், ஒரு தீர்க்கதரிசி எடுத்து நாம் கேட்போம். அப்படி சொல்லும் பொழுது இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. எலியாவின் கையிலே தண்ணீரை ஊற்றுகிறவர், அவனுக்கு பணி செய்த எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அதை கேட்ட உடனே யோசபாத் சொல்கிறார், அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நான் ஆண்டவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்நியர்கள் அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு அநேக நேரங்களிலே பொல்லாத பிசாசுகளோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களை போல, உலக மக்களை போல நாம் பேசிக் கொண்டு இருக்கவில்லையா? நம்முடைய வார்த்தைகள் உலகத்துக்கு அடுத்த வார்த்தைகளாக, உலகத்து மக்களை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கவில்லையா? மற்றவர்கள் நம்மிடத்துல அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தபடியா இந்த மனிதனுக்கு யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பது மேலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் இவனோடு உள்ளத்திலே பேசிக் கொண்டிருந்தார். ஆகையினால் இவன் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருந்தது. ஆகையினால் தான் தைரியமாக அவர்களால் சொல்ல முடிந்தது. இவரிடத்தில் போய் கேட்டால் ஆண்டவருடைய வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இக்கட்டான நிலைமையிலே, இந்த அந்நிய ராஜாவிடத்திலே தோற்று போகக்கூடிய மிக மோசமான ஒரு நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தீர்க்கதரிசி நமக்கு சொல்லிக் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட யோசபாத் சொல்ல முடிந்தது. என்னோட பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் அநேக நேரத்துல வீண் வார்த்தைகளை அலப்பிக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளாக இல்லை. வேதம் சொல்லுகிறது, அதிகமான சொற்களில் பாவம் இல்லாமல் போகாது. அதிகமான வார்த்தைகளை நாம பேசிக்கொண்டே போகும் பொழுது அந்த வார்த்தைகள் பொல்லாத பிசாசு நம்முடைய வாயில் போடுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில ஒரு சிந்தனையை உருவாக்கி விடுகிறான். அந்த சிந்தனையை பிரதிபலிக்கிற வார்த்தைகள் அவனே கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகையினால் தன் எதையோ பேசிக்கொண்டு நாம் பிற்பாடு வருத்தப்படுகிறோம். ஐயோ, நான் பேசின வார்த்தைகள் தேவ சாயலை வெளிப்படுத்தவில்லையே, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்தவில்லையே என்று சொல்லி பேசின பிற்பாடு நாம் வருத்தப்படுகிறோம்.
ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார், அதிகமாக தேவ சமூகத்தில் நிற்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருப்போமானால் எந்த நேரத்திலும் என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்பதை ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுப்பார். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அழகாக சொல்கிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஏனென்றால் கோபம் வரும் பொழுது 2 காரியத்தை செய்வோம். பாவமான கோபமான வார்த்தைகளை பேசி விடுவோம். அடுத்தாற் போல் கையை நீட்டி அந்த கோபத்தை கையின் மூலமாக கூட காட்டுவோம். ஆகையினால் தான் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சரீரத்திலே ஒரு கட்டுப்பாட்டை ஆண்டவர் கொடுக்கிறார். வார்த்தைகளினால் அதிகமாக மற்றவர்களை புண்படுத்தாதபடி, நம்முடைய கரங்களினால் மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்காதபடிக்கு நம்மை ஆண்டவர் கட்டுப்படுத்துவார். தொடர்ந்து வாருங்கள். இந்த பிரச்சனையின் போது என்ன நடந்தது பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-20. 2 ராஜாக்கள் 3 வசனங்கள் 17-20. 2 Kings chapter 3 verses 17 and 20. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆறு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியால் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. Praise God. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். இது வனாந்தரமான பிரதேசம். எலிசா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் பேசுகிறான், ஜெபிக்கிறான். அப்பொழுது அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், உங்களுக்கு தண்ணீர் வேண்டும். இந்த வனாந்தரத்திலே மிருக ஜீவன்களையும் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீர் வேண்டுமானால் இந்த இடத்துல கிணறும் இல்லை, குளமும் இல்லை, குட்டையும் இல்லை. ஒரே வழி மழை பெய்தால்தான் தண்ணீர் வர முடியும். ஆனால் நீ மழையையும் காண மாட்டாய், காற்றையும் காண மாட்டாய். நாளைய தினத்தில் இங்க வந்து பார்த்தால் இங்க என்ன இருக்கும்? தண்ணீர் நிரம்பி இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இட்ஸ் a supernatural act. முன்பு ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், ஜனங்கள் தண்ணீரிலேயே என்று கஷ்டப்படும் பொழுது நீ கண்மலையை பார்த்து கண்மலை அடி, கடைசியில கண்மலைக்கு பேசு என்று சொன்னார். ஒருவேளை அதன் மூலமாக there was a source, அதன் மூலமாக தண்ணீர் வந்தது. இங்க அதுவும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், எந்த விதமான வெளிப்படையான ஒரு காரியமும் நடக்காது. ஆனால் நாளைய தினத்தில் இங்கே வந்து பார்த்தா என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும். வேற வசனம் என்ன சொல்லுகிறது? தேசம் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அந்த வார்த்தையை பாருங்க, நிரம்பிற்று. கவனிங்கள், பெரிய படையோடு வருகிறார்கள். ஏதோ ஒரு குடம் நிறைய தண்ணீர் வைத்தால் ஒரு மிருகம் குடிக்கும். இங்கே ஒரு படை, அத்தனை மிருகங்களுக்கும் தண்ணீர் வேண்டும், ஏராளமான தண்ணீர் தேவை. அடுத்த நாள் வந்து பார்த்தால் அனைவருக்கும் போதுமான தண்ணீர் அங்கே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதே தண்ணீர், இவர்கள் தாகத்தை தீர்த்த தண்ணீர், எதிரிகளின் சேனையை பயமுறுத்துவதற்காக ரத்தம் போல காணப்பட்டது. அவர்கள் காலையில வந்து பார்க்கிறார்கள், சத்துருக்களை இப்பொழுது தோற்கடித்து விடலாம், இந்த 3 ராஜாக்கள் நமக்கு முன்பாக நிற்க முடியாது, நான் பெரிய படையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த படையினர், மோவாபிய படையினர் வருகிறார்கள். ஆனால் வந்து பார்க்கும் பொழுது அந்த தண்ணீர் ரத்தமாக காணப்படுகிறது. அவர்கள் என்ன யோசித்தார்கள்? ஒருவேளை இந்த சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து இந்த இடத்துல ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், ஆகையினால் தான் இந்த இடத்துல என்ன செய்கிறது? ரத்த வெள்ளம் ஓடுகிறது என்று சொல்லி பயந்து திரும்பி போய்விட்டார்கள். நம்முடைய தேவன் ஒரு அதிசயமான தேவன், அற்புதமான தேவன். எப்பொழுது இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்கிறார்? அவர் எந்த வேலையும் செய்ய முடியும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நிபந்தனை உண்டு. கவனிங்கள், இந்த மனிதன் எலிசா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையாக தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை பூரணமாக நம்பினபடியால், கர்த்தருடைய வல்லமையை சார்ந்திருந்தபடியால் அவன் ஜெபித்த உடனே பெரிய காரியங்கள் நடக்கிறது. கடந்த வாரம் எலியா தீர்க்கதரிசியை பற்றி பார்க்கும் பொழுதும் அவரே சொல்கிறார், நான் சொன்னால் தவிர மழை பெய்யாது. இவ்வளவு தைரியமாக பேசக்கூடிய
ஒரு நிலையிலே இந்த தீர்க்கதரிசி நிற்க முடியுமானால் அதற்கு ஒரே காரணம், the intimate relationship he had with God Almighty. மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்வோம், ஆண்டவர் இப்படி செய்வார். இத்தனையோ இடத்துல எலிசா சொல்லுகிறார், நடக்கும். அந்த ஏழைகளிடத்துல தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அவளிடத்துல ஒரு பணமும் இல்லை, ஆனால் கடன் செலுத்த வேண்டும். நீ பானைகளை வாங்கு, உள்ளே போ, உன்னிடத்துல இருக்கிற எண்ணெயை எடுத்து ஊற்று. பார்த்தால் எத்தனை பாத்திரம் இருக்கிறதோ அத்தனை பாத்திரமும் நிரம்பி வழிந்தது. இப்படியாக வார்த்தைகளை சொல்ல முடிந்தது தைரியமாக. ஆண்டவர் இப்படி சொல்லி என்று சொல்லிக் கொடுக்காமலேயே தீர்க்கதரிசியால் தைரியமாக பேச முடிந்தது. இவரிடத்தில் தேவ வார்த்தை இருந்தது. தேவ வார்த்தை ஏன் இருந்தது? இவர் தேவனோடு இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நீங்களும் நானும் இவ்வளவு தைரியமாக காரியங்களை நடப்பிக்க முடியுமா? அநேக நேரங்களிலே கிறிஸ்தவ சபை தோல்வி அடைந்த நிலைமையில் இருக்கிறது. We misrepresent the kingdom of God in a very shameful way. நம்மிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது என்று மக்கள் காண முடியாத அளவுக்கு இன்றைக்கு தேசம் கள்ள தீர்க்க தரிசனங்களாலே, கள்ள தீர்க்க தரிசனின் கேடுகட்ட வாழ்க்கையினாலே நிரம்பி இருக்கிறது. ஏன்? மக்கள் தேவ சமூகத்தில் காணப்படவில்லை. ஆண்டவரோடு செலவிடுகிற நேரம் மிக சொற்பமாய் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, வெற்றியோடு கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தி ஆண்டவர் இப்படி செய்வார் என்று தைரியமாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய நேரத்தில் அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், 2014 ஆண்டு என்ன நடக்க போகிறதோ கர்த்தர் ஒருவர் அறிவார். ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், வரப்போகிற நாட்களிலே தேவ சமூகத்தில் நிற்கிற மக்களை பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் காணப்போகிறீர்கள். மற்ற மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, மற்றவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் திகைக்கிற வேளையிலே நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக தைரியமாக நடக்க முடியும். ஒரே ஒரு காரணத்தை கொண்டு, அது தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படுவது, தேவனோடு நீங்கள் கொள்ளுகிற உறவு. நீங்கள் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட அதிகமாக நேரத்தை செலவு பண்ணி அவர் சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளாக அவரோடு கூட மிக நெருங்கிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்ட மக்களாக வாழ்வோமானால் வருகிற நாட்கள் நம்மை வெட்கப்படுத்துகிற நாட்கள் அல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் மேன்மைப்படுகிற நாட்களாக இருக்கும். பாடுகளுக்கு மத்தியிலே ஒருவேளை கிறிஸ்தவனாய் இருப்பதனால், உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுகள் வரலாம், அது பிசாசானவன் கொடுப்பான். ஆனால் அந்த அற்ப பிசாசு நமது காலின் கீழே இருப்பதனால் கர்த்தருடைய மேன்மையை மக்கள் பார்க்க முடியும். நாம் மேன்மையானவர்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அழைப்பு என்ன? தேவ சமூகத்துக்கு வாருங்கள், தேவனோடு நேரத்தை செலவிடுங்கள், கர்த்தரை முதன்மைப்படுத்துங்கள், கர்த்தருக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்கள், மற்றவற்றை தூர வையுங்கள். மற்றவற்றை கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தி தருகிறாரோ அப்படி நடத்தி கொடுப்பார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் அழைக்கிறார் நம்மை, தேவ சமூகத்திற்கு வா, வா என்னுடைய சமூகத்திற்கு, என்னோடு நேரத்தை அதிகமாக செலவு பண்ணு. நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. நீ வாழ வேண்டிய வழிமுறைகளை நான் உனக்கு கற்றுத்தர வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. என்னோடு நேரத்தை செலவிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியோமா? அப்படி நாம் செய்வோமானால் எலிசா தீர்க்கதரிசியை போல தைரியமாக நீங்களும் நானும் கூட பேச முடியும். தொடர்ந்து வாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் அதிகாரம் 4 வசனம் 9. 2 Kings chapter 4 verse 9. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். Praise the Lord. இங்கே ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ இருக்கிறார். இந்த அம்மா வீட்டுக்கு, please tell me what is the name of that place? சூனேம் என்ற ஒரு இடம். இந்த சூனேம் என்ற இடத்திலே ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ தன் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால் தான் அவளை சூனேமியாள் என்கிறோம். அந்த ஸ்திரீ இந்த எலிசா தீர்க்கதரிசியை கனப்படுத்தினாள். இவர் ஊருக்கு வரும் பொழுதெல்லாம், உங்களுக்கு தங்குவதற்கு எங்கள் வீட்டிலே இடம் கொடுக்கிறோம், நாங்கள் ஒரு அறையை தருகிறோம், நீங்க இங்கே தங்குங்கள் என்று எலிசா தீர்க்கதரிசி சொன்னாள். அதன்படியே எலிசா தீர்க்கதரிசி அங்கே வரும் பொழுதெல்லாம்
இவங்களுடைய வீட்டிலே தங்குவது ஒரு வழக்கமாக இருந்தது. தங்குகிற தீர்க்கதரிசியை இந்த மகள் உன்னிப்பாக கவனிக்கிறாள். இவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார், தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இந்த மகள் உன்னிப்பாக கவனிக்கிறாள். கொஞ்ச நாட்கள் கவனித்த பிற்பாடு தன் கணவனிடத்தில் சொல்லுகிறார், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இந்த மனிதன் ஒரு பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். என்னுடைய பிள்ளைகளே, நம்மில் அநேகர் என்ன சொல்லலாம், நான் ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். நம்மை நாமே ஒருவேளை பெருமைப்படுத்துவதற்காக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நம்மை உன்னிப்பாக கவனிக்கிற அந்நியர்கள், ஒருவேளை ஒரு சில நாட்கள் நம்மோடு பழகின மக்கள், இவளை பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் என்று சொல்ல முடியும். ஒரு உண்மையான சாட்சி என்ன? நம்மை மக்கள் பரிசுத்தவான் என்று காண வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடிய தேவன். அவருடைய பிரதானமான சாயல் நம்மில் வெளிப்பட வேண்டுமானால் அதை நாம் பரிசுத்தமாய் இருப்பதன் மூலமாக நாம் பரிசுத்தராய் இருக்கும் பொழுது தேவ சாயல் வெளிப்படும். நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை பரிசுத்தவான்கள் என்று சொல்வார்கள். சரி, இவர்கள் அடிக்கடி பரிசுத்தவான் என்று சொல்கிறார்களே, அது என்ன என்று உங்களை நீங்கள் ஒருவேளை விளக்கம் கேட்டால் நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் அசுத்தம் உள்ளவன், அவன் பொல்லாங்கன். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, அசுத்தமான பிசாசுக்குள் கிடக்கிறது. ஆகினால் இந்த உலகத்தில் உள்ள அதிகமான ஜனங்கள் இந்த அசுத்த பிசாசினால் ஏவப்பட்ட அசுத்த சிந்தனைகளோடு, அசுத்தமான வார்த்தைகளோடு, அசுத்தமான செயல்களோடு காணப்படுவார்கள். அல்லாவிட்டால் இப்படி சொல்கிறேன், பரிசுத்த குறைச்சலான வாழ்க்கையால் தங்களை வெளிப்படுத்துவார்கள். வாழ்க்கையிலே பரிசுத்த குறைச்சலான காரியங்கள் இருக்கும். இதே உலகத்திலே இந்த மக்களால் சூழப்பட்டு வாழ்கிற நீங்களும் நானும் அநேக நேரங்களிலே இந்த பரிசுத்த குறைச்சலுக்கு ஆளாகிறோம். அசுத்த உலகத்தின் மக்கள் செய்கிற காரியங்களை செய்கிறோம், அவர்கள் பேசுகிறது போல் பேசுகிறோம், அவர்கள் சிந்திக்கிறது போல் சிந்திக்கிறோம். அப்படியானால் நம்மிடத்தில் என்ன இல்லை? பரிசுத்த தேவனுடைய பரிசுத்தம் இல்லை. புரியுதா? உலகத்து மக்களை போல வாழும் பொழுது தேவனுடைய பரிசுத்தம் நம்மிடத்தில் இல்லை. தேவனை போல அவர் சாயலில் வாழும் பொழுது நம்மிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறது. இங்கே எலிசா தீர்க்கதரிசி திருமணம் செய்யாத ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் தங்குகிறான். அந்த குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி மாத்திரம் இருக்கிறார். அந்த மகள் பார்க்கிறார், இந்த மனிதன் எப்படி பழகுகிறான். அவனை பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தவான். இவனிடத்தில் எந்த அசுத்தமான காரியங்களும் இல்லை. இவன் கண்கள் தூய்மையா இருக்கிறது, இவனுடைய பேச்சுக்கள் தூய்மையா இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் தூய்மையா இருக்கிறது என்பதை ஒரு அந்நிய பெண் பார்க்கிறாள். வாலிப வயது என்று எனக்கு தெரியாது அவனுடைய வயது என்னன்னு, குறைந்த வயதுதான். ஆனால் அவனிடத்துல எந்த ஒரு தீமையான எண்ணமோ செயலோ வெளிப்படவில்லை. ஆகையினால் அவள் சொல்கிறாள், இவளை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையில் சேர்ந்திருக்கலாம். உங்களை பார்க்கிற அந்நியர்கள் இவரை பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அதே இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் ஆண்டவர்களுடைய பிள்ளைகளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்க இருக்கிறோம். நம்மை பார்த்து மற்றவர்கள், ஒருவேளை நம்மளோடு அதிகமாக பழகிற ஆண் மக்கள், இந்த பெண்ணை பரிசுத்தவாட்டியாக நான் பார்க்கிறேன் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாத பட்சத்திலே தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இந்த அசுத்த உலகத்தின் அசுத்த பிசாசுக்குத்தான் நாம் சொந்தமானவர்கள். இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக காணப்படுகிற பாவம் விபச்சார பாவம். திருமணம் செய்தவர்களும் சரி, திருமணம் செய்யாதவர்களும் சரி, இந்த பாவத்துக்கு அதிகமாக உட்பட்டு
தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு விசுவாசிகளும் விலக்கு அல்ல. அநேக விசுவாசிகள் இடத்தில் பரிசுத்தம் காணப்படவில்லை. அந்நியர்கள் இவரை பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமை. என்னுடைய பிள்ளைகளை நம்மை நாமே சோதிப்போம். மற்றவர்களிடத்தில் பழகும் பொழுது, விசேஷமா ஆப்போசிட் செக்ஸோட பழகும் பொழுது, நம்மை பார்க்கிறவர்கள் பரிசுத்தவான் கிட்டே நெருங்க முடியாது என்று சொல்ல முடியுமா? இந்த பரிசுத்தவானிடத்திலே எந்த அசுத்த சிந்தையோடும் யாரும் நெருங்க முடியாது சொல்ல முடியுமா? இந்த பரிசுத்தமான பெண்மணி இடத்திலே அசுத்த சிந்தையோடு யாரும் நெருங்க முடியாது நம்மை பற்றி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடிந்தால் நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தம் தானாக கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பரிசுத்தம் தானாகவே வந்துவிடும். மற்றவர்கள் அதை காண முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ நீதியிலே முதல் இடம் இந்த பரிசுத்தத்திற்கு தான். தேவ நீதி என்று சொல்லும் பொழுதே அது தேவனுடைய பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்படாவிட்டால் இன்றைக்கு நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும். அந்த பிரயாசத்தில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். தொடர்ந்து வாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். 2 ராஜாக்கள் 4:27. 2 Kings chapter 4 verse 27. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காது, அவள் ஆத்மா சுத்தமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றான். Praise God. A very frank prophet. இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் பொதுவாக, இந்த நாட்களின் தீர்க்கதரிசிகள் எனக்கு எல்லாமே தெரியும், கர்த்தர் அதை சொன்னார், கர்த்தர் இதை சொன்னார் என்று கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசன வரம் என்று சொல்லிவிட்டு வேண்டாத காரியங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறதைத்தான் தீர்க்கதரிசியிடத்தில் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரோடு நெருங்கிய உறவுள்ள ஒரு பரிசுத்தமான தீர்க்கதரிசி, ஒரு முக்கியமான காரியம் அவருக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த சூனேமியாளுக்கு குழந்தை இல்லை என்று எலிசா தெரிந்து கொண்டான். அப்பொழுது அவளிடத்தில் சொல்கிறான், அடுத்த வருடம் இதே நாளிலே உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த வார்த்தை உண்மையாயிற்று. சூனேமியாள் ஒரு தாயாக மாறினாள். அந்த குழந்தை வளர்ந்தது. ஆனால் குழந்தை பருவத்திலேயே அதற்கு ஒரு தீராத நோய் ஏற்பட்டு அந்த குழந்தை மரித்து விட்டது. அந்த மரணம் தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த மகள் எலிசா தீர்க்கதரிசி எடுத்து ஓடி வந்தாள். ஆனால் இந்த காரியம் எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னிடத்தில் மறைத்து வைத்தார். பொதுவாக ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுவார், எனக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் இந்த காரியத்தை ஏதோ ஒரு காரணத்தினால் மறைத்து வைத்திருக்கிறார். This is openness. ஒருவேளை இவர் கட்டுக்கதை ஏதாவது சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியும், அவன் என்கிட்ட வருவான்னு தெரியும், எனக்கு இதெல்லாம் விஷயம் புரியும் போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்ல முடியாது அவரால். தேவ சமூகத்தில் இருக்கிற மனிதன் உலக மக்களிடத்தில் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக, அவர்களிடத்தில் நன்மதிப்பையும் பெயரையும் பெறுவதற்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எலிசா தீர்க்கதரிசி கிடையாது. ஆகையினால் உண்மையை உண்மையாக ஒப்புக்கொண்டார். இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னிடத்தில் மறைத்திருக்கிறார். இவள் துக்கத்தோடு வருகிறாள், ஆனால் ஆண்டவரோ எனக்கு மறைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்கும் கூட எந்த விதமான ஒரு ஓப்பன்னஸ் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் சில காரியங்களை ஆண்டவர் மறைத்தால், நமக்கு சொல்லாமல் வைத்தால், அதை ஒரு மோசமான நிலைமை, கேவலமான நிலைமை என்று நினைக்க கூடாது. மற்றவர்கள் நம்மை பற்றி தாழ்வாக நினைத்து விடுவார்களே என்றும் நினைக்க கூடாது. நமக்கு ஆண்டவர் அறிவிக்காவிட்டால் அதற்கு அறிவிக்கவில்லை, நமக்கு தெரியாவிட்டால் தெரியவில்லை. அது வேதத்திலுள்ள அதிசயங்களை, சில நேரத்துல சில காரியங்களை, சில ரகசியங்களை ஆண்டவர் மறைத்து வைப்பார். சில நேரத்துல வேதத்தில் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை ஆண்டவர்கள் கேட்டது உண்டு. எனக்கு இது புரியவில்லையே, கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவில்லை, மறைத்து வைத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் தெரிகிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு எதை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அதை வெளிப்படுத்துவார். எதை மறைத்து வைக்க சித்தமாயிருக்கிறாரோ அதை மறைத்து வைப்பார். தானியேல் இடத்தில் கூட ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் மறைவாக இருக்கட்டும். Seal it.
அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய லிமிட்டேஷன், நம்முடைய எந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார், எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார், அதை அவர் தான் நிர்ணயிப்பார். அதை தீர்மானிக்கிறவர் அவர். அதை நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாருங்கள். 2 Kings chapter 5 verse 16. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 16. 2 ராஜாக்கள் 5:16. அதற்கு அவன், நான் வாங்குவதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் கட்டிதல் பண்ணிவிட்டான். இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. நாகவான் என்ற குஷ்டரோகி நல்ல சுகம் பெற்றுவிட்டான். குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டான். குஷ்டரோகம் என்பது அந்த நாட்களிலே சபிக்கப்பட்ட ஒரு நோய். அந்த நோய்க்கு சுகத்தை தேடி ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. அவர்கள் பாளையத்துக்கு வெளியே இருப்பார்கள், நகரத்துக்கு வெளியே இருப்பார்கள். ஆனால் இந்த நாகமானோ ஒரு திறமையுள்ள படை வீரன் ஆகினால் இவன் படையை நடத்தி செல்கிறான், யுத்தங்களை ஜெயிக்கிறான். ஆனாலும் ஒரு நோய்வாய்ப்பட்டவன். இவன் எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஆலோசனையின்படி யோர்தானிலே 7 தரம் மூழ்கி எழுந்தான், சுகம் பெற்றான். இது அவனாலே நம்ப முடியவில்லை. தீர்க்கதரிசி சொன்னதற்கு கீழ்ப்படிந்தான். ஆரம்பத்தில் தயக்கத்தோடு இருந்தான், அதை செய்ய இஷ்டப்படவில்லை. ஆனால் பின்னால் மக்கள் அவனோடு இருக்கிற அவனுடைய வேலைக்காரர் ஆலோசனை சொன்னார்கள். அதை கேட்டு அவன் செய்தான், சுகமடைந்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு மிக சந்தோஷம். எப்படியாயும் எனக்கு உதவி செய்த தீர்க்கதரிசிக்கு ஒரு சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய சன்மானம் கொடுப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டார். நிறைய பணமா இருக்கலாம், பொன்னா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம். எலிசா தீர்க்கதரிசி இடத்துல எதுவும் கிடையாது. தீர்க்கதரிசி எலியா எதுவும் இல்லாமல், ஒரு சொந்த வீடு இல்லாமல், தங்குவதற்கு தங்களுக்கு இந்த இடம் இல்லாமல் அப்படியே வாழ்ந்து வந்தார்கள். வெரி சிம்பிள் லைஃப், லோன்லி லைஃப், நத்திங் டு ஓன். அந்த நேரத்துல இவர் பணத்தை, நிறைய காசை கொண்டு வந்து, நீர் எனக்கு உம்முடைய ஆலோசனைப்படி நான் சுகமடைந்து விட்டேன், இந்த பரிசை வைத்துக் கொள்ளும், இந்த பொருட்களை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? நான் வாங்குகிறதில்லை. ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார்? நான் வாங்குகிறதில்லை. அப்படியானால் தீர்க்கதரிசிக்கு தேவைகள் கிடையாதா? இருக்கிறது. அவருக்கும் தேவை உண்டு. அவரும் சாப்பிட வேண்டும், அவரும் உடுத்த வேண்டும், அவர் உலகிலே வாழ வேண்டும் குறிப்பிட்ட கால வரையிலே. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வரத்தை பயன்படுத்தி யாராயிலும் சுகமடைவார்களானால் அதற்கு இவர் கூலி வாங்குகிறவர் அல்ல. கவனிங்கள், இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள். அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம் நடக்கிறது. ஆனால் அதற்காக மக்கள் எந்த விதமான சன்மானத்தை கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார் என்று ஒரு பொய்யான கூற்றை சொல்லிவிட்டு அதை வாங்கி மக்கள் பணக்காரராகி கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர் என்று சொல்லிடத்தில் ஏராளமான பணம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஊழியர்களாக இருந்து ஏழைகளாக இருக்கிறவர்கள் மிக சிலர். அதிகமான பேர் ஏராளமான பணம் வைத்திருக்கிறார்கள். கொஞ்ச நாட்களுக்குள்ளாக பங்களா வாங்கி விடுகிறார்கள். ஒரு உண்மையை நான் சொல்லட்டும். நான் ஊழியத்தை தொடங்கின அதே ஆண்டிலே குஜராத்திலே ஒரு சகோதரன் ஊழியம் தொடங்கினார். இன்னைக்கு அவரிடத்திலே, அவர் கீழே ஒரு 300-400 பேர் வேலை செய்வார்கள். அவர் கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரர். இன்றைக்கு பெரிய சொத்துள்ள மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? இவ்வளவு பணம் அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? ஊழியத்தை தொடங்குற காலத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் ஒரு சாதாரண டீச்சருடைய மகன்தான். அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். கொஞ்ச நாட்களிலே வேலையும் ரிசைன் பண்ணார். பெரிய சொத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பெயரில் கோடிக்கணக்கான சொத்து. ஒரு 1000 கோடி என்று சொல்கிறார்களே, அப்படி கூட இருக்கலாம். இந்த சொத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? வேலை செய்யவில்லை, உழைக்கவில்லை, சம்பாதிக்கவில்லை. ஆனால் பணம் எங்கிருந்து வந்தது? வாங்குகிறபடியால். ஊழியத்தை செய்து அந்த ஊழியத்தில் தேவ வல்லமை வெளிப்படும் பொழுது மனிதர்கள் அதற்கு சன்மானத்தை பெறுகிறார்கள். கவனிங்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் தேவ வல்லமையினால் உண்டாகிறது.
மக்கள் சுகத்தை பெறுவது தேவ வல்லமையினால். சன்மானத்தை ஆண்டவர் பெறுவதில்லை, பூமியில மக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் தான் கோடி கோடியாக சொத்தை சேர்த்து வைக்கிறார்கள். இப்படி இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களை வாசித்துத்தான் இருப்பார்கள். எலிசா தீர்க்கதரிசி பேசின வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் பவுல் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுப்பது மேலானது. இந்த வசனங்களை எல்லாம் வாசித்துத்தான் இருப்பார்கள். இருப்பினும் இன்றைக்கு வாங்குவதில் முன்னாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஊழியர் நமக்கு கூலி பெற்றுக் கொள்வதற்காக ஒரு மணி மேக்கிங் ப்ரொஃபஷனாக வைப்போமானால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமானது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். கமிஷனிங் டைம்லேயே மத்தேயு 10:10 படித்து பாருங்க. ஊழியத்துக்கு அனுப்புற நாட்களிலே ஆண்டவர் சொன்னார், அனைத்து வரங்களும், ஊழியத்துக்கு வரங்கள் அவசியம். கவனியுங்கள், ஊழியர்களுக்கு வரங்கள் அவசியம். வரங்கள் இல்லாமல் செயல்பட முடியாது. எல்லா வரங்களையும் கொடுத்தார், ஆனால் இலவசமாக தந்திருக்கிறேன். ஊழியத்துக்கு தேவை ஆகினால் கொடுத்திருக்கிறேன். ஆகினால் ஊழியத்தின் வெளிப்பாடுகள் எதுவாக இருந்தாலும், இந்த வரங்களின் வெளிப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அது இலவசமாய் மக்களை சென்று அடையட்டும். என்னுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் ஊழியங்களை செய்யலாம். வர்ற காலத்தில் சிறுவர்களா இருக்கிறவர்கள், பெரியவர்களா இருந்தாலும் முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் எப்பொழுது அழைப்பார் என்று தெரியாது. எந்த வயதிலும் அழைக்கலாம். அப்படி ஆண்டவர் அழைப்பாரானால் நான் வாங்குகிறதில்லை. என்னை அழைத்தவர் எஜமான். எஜமான் எனக்கு சம்பளம் தருவார், எனக்கு கூலி எஜமான் தருவார். அழைத்தவர் அவர், சம்பளம் யார் தருவார்? அவர் கொடுப்பார். ஆகினால் நான் மனிதனிடத்தில் வாங்குவதில்லை. ஒரு உன்னதமான ஒரு காரியம் இது. இது தேவ நீதியின் வெளிப்பாடு. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், do not covet. கற்பனைகள் கொடுக்கும் பொழுது இச்சியாது, மற்றவருடைய பொருட்களை இச்சியாது, பணத்தை இச்சியாது, பணத்தினால் வாங்கக்கூடிய பொருளை இச்சியாது. இச்சை என்ற பாவம் தேவ நீதிக்கு விரோதமாக நம்மை செயல்பட தூண்டும். அதனால் அந்த பாவத்துக்கு நாம் விலக்கி நம்மை விலக்கி காத்துக் கொள்வோம். தொடர்ந்து வாருங்கள். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 12வது வசனம். 2 ராஜாக்கள் 6:12. 2 Kings chapter 6 verse 12. அப்பொழுது அவன், ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இங்கே சீரியா ராஜா எப்பொழுதும் இஸ்ரவேலுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து வருவது, அவர்களை உபத்திரவப்படுத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி காரியங்களை திட்டம் செய்வதற்கு இந்த சீரியா ராஜா என்ன செய்வான்? தன்னுடைய சீனியர் அபிஷியல்ஸ், அவனுடைய வேலைக்காரர்களே மிக திறமை வாய்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒன்றாக வைத்து ஆலோசனை செய்வான். என்ன விதமான வார் ஸ்ட்ராட்டஜி, யுத்த கலையை நாம் பின்பற்ற வேண்டும், எப்படி யுத்தத்துக்கு போனால் உடனே வெற்றி கிடைக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் ஆலோசிப்பான். இந்த காரியத்தை அவன் அங்கே பேசிக் கொண்டிருப்பான். அந்த ரகசியத்தை எலிசா போய் யாருக்கு சொல்லிக் கொடுவான்? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லிக் கொடுவான். இஸ்ரவேல் ராஜாவிடத்துல வந்து சொல்லுவான், சீரியா ராஜா இந்த மாதிரி திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நமக்கு ஆபத்து, உண்மை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சீரியா ராஜாவினுடைய முயற்சி பலிக்கவில்லை, சூழ்ச்சி பலிக்கவில்லை. ஆயினால் அவன் கூப்பிட்டு தன்னுடைய ஆட்களிடத்தில் கேட்கிறான், இங்கே நான் பேசுகிற ரகசியத்தை அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு போய் சொல்வது யார்? உண்மை இல்லாமல் என்னிடத்தில் வேலை செய்கிறவன் யார்? சொல்லுங்கள். அப்பொழுது ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், ஐயா, நாங்கள் யாவரும் இடத்தில் உண்மை உள்ளவர்கள் தான். ஆனால் நீர் உங்களுடைய பெட்ரூம்ல என்ன பேசினாலும் அது எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிய வரும். அவர் உடனே போய் என்ன செய்வார்? ராஜாவின் இடத்திலே சொல்லிவிடுவார். நீர் ரகசியமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்கிற யோசனைகள்
ஆண்டவர் மூலமாக எலிசாவுக்கு வெளிப்படுத்தப்படும். எலிசா போய் ராஜாவை எச்சரிப்பார். எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் இரண்டு விதமான காரியம். ஒன்று, தன்னுடைய மக்கள் இஸ்ரவேல், அவருடைய மக்கள் சீரியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக வேலை செய்கிறவர். இவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேலை காக்கிறதுக்கு ஆண்டவர் எலிசாவை பயன்படுத்தினார். அடுத்து இந்த எலிசாவை ஆண்டவர் எவ்வளவு such a trustworthy man, எவ்வளவு அருமையாக நம்பி ரகசியங்களை இருதயத்துக்குள் போட்டு ராஜாவை எச்சரித்து வந்தார். கவனிங்கள், முந்தைய நான் சொன்னது போல சொல்லுகிறேன். எலிசா தீர்க்கதரிசி தோற்றத்திலோ மற்ற எந்த காரியத்திலோ ஒரு அந்தஸ்து உள்ளவன். He never looked like a soldier or commander in chief. நீங்கள் ஆர்மி ஆபீசர்ஸை பார்ப்பீர்களானால் அவருடைய ஆர்மி டிரெஸ்ல வருவாரானால் பார்க்க நன்றாக இருக்கும், ஒரு கம்பீர தோற்றம் இருக்கும். அப்படி எதுவும் கிடையாது. இது சிம்பிள், வெரி சிம்பிள் மேன். ஆனால் ராஜாவுடைய ராஜாவுடைய தர்பாருக்கு அவன் ஈஸியாக போக முடியும். Get the access to the throne of the king. He could go to him any time and talk to him any time. புரியுதா? எவ்வளவு ஒரு பெரிய சிலாக்கியம். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய இடத்திலும் போய் அவருடைய ஆலோசனை சொல்லப்படும். அவருடைய ஆலோசனைகளை பெரியவர்கள் கேட்பார்கள். ஆண்டவர் அந்த விதமான ஒரு நல்ல சிலாக்கியத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அநேகர் விரும்புவார்கள், பெரியவர்களுக்கு நாம் பழக வேண்டும், அவர்களோடு கூட சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் உண்மையா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கோ அது கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையை கேட்பார்கள். நான் கடந்த வார்த்தை கூட சொன்னேன். யோவான் சாணத்தை அவனை கூப்பிட்டு அவனுடைய ஆலோசனை யார் கேட்டது? ஏரோது ராஜா யோவான் சொல்கிறபடி செயல்பட்டான், ஆலோசனையை கேட்டான். ஒண்ணுமில்லாத most unimpressive fellow, looked like a barbarian, but he could go to the king's palace, to the courtroom. புரிகிறதா? இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சாக்கியம். இது தேவ நீதி. தன்னுடைய பிள்ளைகளை தான் ஆலோசனை கர்த்தாவாக இருந்து அவர்கள் மூலமாக, தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக பெரிய பெரிய மக்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். இந்த விதமான கனத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தொடர்ந்து வாங்க. கடைசியாக சீக்கிரமாக முடித்து விடுவோம். அதில் கடைசியாக ஒரு ரெஃபரன்ஸ் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17, 18, 20 வசனங்கள். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17, 18, 20 வசனங்கள். 2 Kings chapter 6 verses 17, 18 and 20. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தவன் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை இருந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில், எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தார்கள் என்றார். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். 3 முறை இந்த இடத்துல ஆண்டவரே கண்ணை திறந்தருளும், இன்னொரு இவர்கள் கண்ணை மூடியருளும், மறுபடி கண்களை திறந்தருளும். ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்துல எவ்வளவு ஃப்ரீயா பேசுறாரு பாருங்க. இதனால பக்கத்துல இருக்க வேண்டிய அந்த பொருளை கொஞ்சம் எடுத்து கொடுன்னு சொன்னா கூட நம்மளை இக்னோர் பண்ணி எல்லாம் போயிடுவாங்க. சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், இதுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்கன்னா அதை கிடக்குறாங்கன்னு போயிடுவாங்க. ஆனா இங்க தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, இதோ என் கூட இந்த கேயாசி இருக்கிறான், நான் சத்துருக்கு எதிராக போர் செய்வதற்கு பரலோகத்தால் அனுப்பப்பட்ட சேனைகளை பார்க்கிறேன். அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான குதிரைகள் சுற்றிலும் இருக்கிறது. எதற்காக? சத்ருவின் சேனையோடு போர் செய்து வெற்றி கொடுப்பதற்காக.
தன்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலுக்கு வெற்றி கொடுப்பதற்காக ஆண்டவர்களை வைத்திருக்கிறார். ஆனால் கேயாசி யாரை பார்த்தான்? சத்துருடைய சேனையை தான் பார்த்தான். கேயாசியால் பார்க்க முடியவில்லை. எலிசாவோடு இருந்தான். எலிசா பார்த்த பார்வை அவனுக்கு இல்லை. பயந்தான். ஐயோ, சத்துருக்களுடைய சேனை எண்ணிக்கை அல்ல, எண்ணிக்கை இல்லாத சேனையா இருக்கிறது. நியூமரஸ் ஹியூஜ் ஆர்மி. நம்ம எப்படி பிழைக்க போகிறோம்? பயப்படுகிறான். அப்பொழுது தீர்க்கதரிசி ஜெபித்தான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தவர், நான் பார்க்கிறதை இவன் பார்க்கட்டும். ஆண்டவர் உடனே கண்ணை திறந்தார். அதற்கு பிற்பாடு சத்துருக்களுடைய சேனைகளை மிஸ்லீட் பண்ணி அவர்களை சமாரியாவுக்கு உள்ளே கொண்டு போவதற்கு ஆண்டவருக்கு சொன்னார், ஆண்டவரே இவர்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டாக்கும். கண்ணாமூச்சி விளையாடும்போது கண்ணில் ஒரு பட்டி போடுவாங்கல்ல, துணி வச்சு கட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஆண்டவரே இவங்களை கட்டி போடுன்னு சொன்னான். உடனே ஆண்டவர் நிச்சயித்தார். அவ்வளவு பேர் தான் கண்ணையும் கட்டிட்டார். ஹியூஜ் ஆர்மி, எண்ணிக்கை கடங்காத சேனை மக்கள், அத்தனை பேருடைய கண்ணை என்ன செய்தார்? ஆண்டவர் கட்டி போட்டார். இப்ப அவங்களால பார்க்க முடியல. அப்ப எலிசா தீர்க்கதரிசி அவர்களை எல்லாரும் எங்க கொண்டு போயிட்டார்? இவங்களுடைய சமாரியாவுடைய கேபிட்டலுக்கு, இஸ்ரேலுடைய கேபிட்டல் சமாரியா, அங்க அழைச்சிட்டு போயிட்டார். நீங்க போற பாதை தப்பு, நான் காட்டுற பாதையில வாங்கன்னு சொல்லி கொண்டு போனார். அங்க கொண்டு போன பிறகு அவர்கள் எல்லாரும் சத்துருடைய இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை, அவர்களுடைய சத்துரு இடத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை அவர் பார்க்க வேண்டும். இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தவர். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் எல்லாருடைய கண்களையும் திறக்கிறார். இப்ப அவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், யார்கிட்ட மாட்டிக்கிட்டோம்? இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வந்து இஸ்ரவேல் மக்களிடத்துல சிக்கிக்கொண்டோம் என்பதை அவர் பார்க்கிறார். எவ்வளவு அருமையாக தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு, இதற்கு முன்பாக நான் சொன்னேன், யோசுவா சூரியனை நடுவானத்தில் நிறுத்தினான். சொன்னானா? ஒரு யுத்தத்தின் போது யுத்தத்திலே வெற்றியை பெற்றுக் கொடுப்பதற்காக சூரியன் நடுவானத்தில் நின்றது. இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசி 3 முறை மூடும் கண்களை திறந்தவன் சொல்லும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு ரகசியம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக உண்மையான பிள்ளைகளாக இருக்கிறார்களா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய சாக்கியம் உண்டு என்பதை நீங்கள் இந்த உண்மையின் மூலமாக தான் கண்டுகொள்ள முடியும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களைப் போல திருட்டு வேலைகளை செய்து தவறான முயற்சிகளை எடுத்து தங்களுக்கான பணத்தை சேர்க்கிறார்கள், தங்களுக்கான காரியங்களை நடத்துகிறார்கள். இதற்கு தேவையே கிடையாது. You are the most privileged person. ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்தால் தேவையான காரியங்கள் எல்லாம் தேடி வரும். ஒன்றையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கூடவே இருப்பார். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சத்ரு திசை மாறி போவான், பில்லி சூரியங்கள் பறந்து போகும், சத்ருனுடைய பிரயாசங்கள் ஒன்றுமில்லாமல் போகும், உனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகும், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. யாருக்கு? எலிசா தீர்க்கதரிசியை போன்றவர்களுக்கு, அரைகுறை மக்களுக்கு அல்ல. அரைகுறையாக ஆண்டவருக்காக வாழுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரை ஆசீர்வதியும், ஆண்டவரை ஆசீர்வதியும், ஆண்டவரை சுகத்தை கொடும் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. நன்மை தேடி வரும். சிங்கம் பட்டினியாய் கிடக்கும், நமக்கு சாப்பாடு வரும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிச்சைக்காரனை போல, மற்றவர்களை போல, உலகத்தாரை போல, சாத்தானுக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளை போல அலைய வேண்டிய அவசியம் இல்லை, நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேக சாபங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய உறவு கர்த்தரோடு சரியாக இல்லை. Examine your relationship with God. Are you true to God? Do you love God? Do you honor God with all our heart and mind and body? I doubt it. 100க்கு 100 உண்மையாக தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரை முதன்மைப்படுத்த வேண்டும். அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு கர்த்தருக்கு அன்பு கூற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஒரு ஆசீர்வாதம் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. சத்ரு நம்ம வீட்டிற்கு வரமாட்டான், சாபத்தை கொண்டு வர மாட்டான், மோகத்தை கொண்டு வர மாட்டான், இச்சையை கொண்டு வர மாட்டான், அருவருப்பான உலக காரியங்களை கொண்டு வர மாட்டான். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல.
மற்றவர்களைப் போல பிச்சை கேட்டுக் கொண்டு அழைகிறார்கள் தேவ பிள்ளைகள். தேவ ஜனம் ஐயோ அடுத்தவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா, இவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா, அவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா, பிச்சைக்காரனுடைய கேவலமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பிரச்சனையானால் அங்கே லஞ்சம் கொடுத்தால் நடக்குமா, வீட்டுல தலைவரை பார்த்தால் நடக்குமா, அவரை பிடித்தால் நடக்குமா? ஒருவரை நீ பிடிக்க வேண்டாம், ஆண்டவரை நீ உண்மையாக பிடித்துக் கொண்டிருந்தால் உன் காரியம் உண்மையாக தானாக நடக்கும். அதுதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாக்கியம். ஆனால் இன்னைக்கு உண்மை இல்லை. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், உண்மை உள்ளவர்களை தேடுகிறேன், ஒருவரும் இல்லை. உண்மை உள்ளவர்களை காணோம், தேசத்தில் உண்மை உள்ளவர்களை காணோம். இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறார், உண்மை உள்ளவர்களை காணோம். தீர்க்கதரிசிகள் போய் சொல்கிறார்கள், தமிழ் என்ன, ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் பொய் சொல்கிறார்கள். வேத பாரதத்துல வேதம் இல்லை, ஆசாரியத்துல வேதம் இல்லை, எல்லாரும் பொய்யராய் போய்விட்டார்கள். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இன்றைக்கும் அதே மாதிரி இந்த நாட்களிலும் கூட, இந்த நவீன நாளிலே இயேசுவின் வருகைக்கு முன்பாக தேவனுடைய ஊழியர்களிடத்தில் உண்மை இல்லை, விசுவாசிகளுக்கு உண்மை இல்லை. பித்தலாட்டம், பொய், இரட்டை வேடம், மாறு வேடம். ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கவில்லை? ஏன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கவில்லை? ஏன் கர்த்தரை மாத்திரம் தேடவில்லை? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஆண்டவரை மாத்திரம் தேடுவோம், ஆண்டவரோடு ஐக்கியப்படுவோம், அதிகமான நேரத்தை அவரோடு செலவு பண்ணுவோம், அவரோடு கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை தேடுவோம், அவரோடு கூட அந்யோன்ய உறவை நாடுவோம். உலக மக்களோடு இல்ல, உலக நண்பர்களோடு அல்ல, உலகத்தில் அழிந்து போற உறவோடு அல்ல. ஓடாதை தேடி உலக உறவையும் உலக நட்பையும் உலகத்தின் சன்மானத்தையும் தேடி ஓடாதே. கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு வாழ். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உனக்காக பரிந்து பேசுவார். 24 மணி நேரம் He is the advocate for you. He is interceding. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தனக்காகவே வாழ்கிற பிள்ளைகளுக்காக, வைராக்கியத்தோட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அற்ப விசுவாசிய அற்பத்தனமாக வாழ்ந்தால், உலகத்தோடு கரம் பிடித்துக் கொண்டு வாழ்ந்தால், உலகத்தோடு கூட சேர்ந்து இரட்டை வேடம் போட்டு வாழ்ந்தால் கர்த்தர் உனக்கு தூரமானவர். கர்த்தர் உனக்கு நெருங்கி வாழ முடியாது, கர்த்தரை நெருங்கி நீ வாழ முடியாது. சாப உலகத்தின் சாபம் தான் தேடி வரும். இதை தேடிக்கொள்வாய். What do you want? Christ and the blessings He gives, or the world and the cheap blessings the world gives? Choose one of these two. God bless you.